நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன எதுக்கு வந்தீங்க? இல்ல, அத்தை உங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்க சொன்னாங்கல்ல, அதான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, இப்ப கசாயமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போங்க. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இந்த நேரத்துல நீங்க இப்படி இருந்தா வீட்ல எல்லாரும் கவலைப்படுவாங்க. இந்தாங்க, இத குடிச்சா ஜீரண கோளாறெல்லாம் சரியாயிடும். குடிங்க. இங்க பாருங்க, இது குடிக்கலன்னா நான் ஒண்ணும் செத்துற மாட்டேன். சும்மா வலன்னு பேசி டார்ச்சர் பண்ணாம முதல்ல இங்க இருந்து போங்க. நல்ல காரியம் நடக்கிற வீட்ல இப்படிலாம் பேசாதீங்க கல்பனா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அத்தை ரொம்ப ஆசைப்படுறாங்க. நீங்க இப்படி பேசுறத கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. தயவு செஞ்சு இந்த கஷாயத்தை குடிங்க. ஐயோ, வேண்டான்னு சொன்னாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. வச்சிட்டு போங்க. மறக்காம குடிங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து போங்க. இவ வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. வந்த கோத்துக்கு ஓங்கி ஒரு அறை கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஐயோ, அம்மா கிட்ட போயிடுச்சா? அம்மா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவங்க கையில ரிப்போர்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சித்ரா, கல்பனா சாதாரண ஃபுட் பாய்சன் ஆகி தானே படுத்திருக்கா. அதுக்கே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம கல்பனாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. காலையிலேருந்து நீ ஒன்றும் சாப்பிடாம இருக்க. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாம் சுமித்ரா, எனக்கு பசிக்கல. என்னம்மா ஆச்சு? ஒண்ணுமே இல்ல. சும்மா என்னாச்சுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது?
சாரி சுமித்ரா, ஏதோ கோபத்துல பேசிட்டேன். சித்ரா, நீ இப்படி பேசிட்டியேன்னு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனா உனக்கு இவ்வளோ கோபம் வரத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? நீ உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு குழப்பத்துல இருக்கிறன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்கும்போது கல்பனாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? வெறும் ஃபுட் பாய்சனிங் தானே. மாத்திரை மருந்து சாப்பிட்டா தானா சரியா போயிட போகுது. அதுக்காக நீ பட்னி கடந்து உடம்ப கெடுத்துக்க போறியா? இரு, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சொல்லுமா. என்ன பண்ற? இந்த வீட்டுக்கு சேவை பண்றதை தவிர வேற என்னதான் பண்ண முடியும்? உன்னை அந்த வீட்டுக்கு எஜமானியாக்கி அவங்க எல்லாரையும் உனக்கு சேவை செய்ய வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. நீ கனவு கண்டுட்டே இரு. இத பார் பிரியா, விடாம முயற்சி பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் கனவும் நிஜமாயிடும். சரி சரி, இப்ப அங்க என்ன நடக்குது? அம்மா, வர மாசம் 11ஆம் தேதி கல்பனாவோட கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சாஸ்திரி வந்து நாள் குறிச்சிட்டு போயிருக்காரு. ஏன் பிரியா, கல்பனாவோட கல்யாணம் முடிஞ்ச உடனே சீதாவை துரத்திடுவாங்கன்னு நீ தானே சொன்ன? அன்னைக்கு அப்படிதான் சொன்னேன். ஆனா இப்போ கதையே மாறி போச்சு. என்னாச்சு? சித்ரா தேவிக்கும் ராமுக்கும் சீதா மேல பாசம் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்குமா. ராம அந்த சீதா காப்பாத்தனாங்கிறதுக்காக பக்கத்துல உட்கார வச்சு அவளுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா அந்த சித்ரா தேவி. அதுக்கெல்லாம் கவலைப்படாத பிரியா, நான் சொல்றத மட்டும் செய். ஏமா, ஏன் பேசாம இருக்க? இன்னும் அவளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை என்கிட்ட சொல்லு. அதையும் கேட்டுக்கிறேன் பானுமதி. சித்ரா தேவிமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருந்தா தான் உனக்கு பிடிக்காதே. என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணிருப்பியே. சேச்சே, அப்படிலாம் இல்ல. ஏய், போதும், போய மூடு. வெக்கமா இல்ல உனக்கு? இவகிட்ட ஏதாவது சொல்லி இடைஞ்சல் பண்றதே உனக்கு பழப்பா போச்சு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அம்மாவும் மகளுமா சேர்ந்து
என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க அடிக்கடி வர்றதும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் உனக்கு தப்பா தெரியல? உனக்கு மானம் ரோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலைகளை என்னையோட நிறுத்திடு. இல்லனா உன் மகளை கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டுல இருந்து வெளியில தள்ளிடுவேன். இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட பெருமைய சிதைக்கணும், சின்ன பின்னப்படுத்தணும்னு நினைக்கிற யாரோட கனவு பலிக்காது. ஜாக்கிரதை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா அந்த ரிப்போர்ட்டை பார்த்த மாதிரி தெரியல. அந்த ரிப்போர்ட் எங்க போச்சுன்னே தெரியலையே. என்ன பண்றது? ஒருவேளை அம்மா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டாங்கன்னா, ஐயோ ஐயோ, ஒருவேளை கதவு தட்டுறது அம்மாவா இருக்குமோ? அம்மா, அம்மா என்னம்மா? அம்மா எதுக்குமா கதவு போட்டுறீங்க? விஷயம் வெளியில தெரியக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். என்ன விஷயம் தெரியக்கூடாதுமா? என்னது இது? இது என்னம்மா இது? யார் அவ? ஏன் இப்படி பண்ண? சொல்லு கல்பனா, ஏன் இப்படி பண்ண? என் ஒரே பொண்ணுன்னு உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. இந்த வீட்டோட மரியாதையை காப்பாத்துவேன்னு நான் நம்பினேன். ஆனா வாழ்க்கை பூரா இவங்க முன்னாடி தலை குறிச்சு நிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே. ஏண்டி? ஏன் கல்பனா? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இந்த வீட்டு மருமகளுங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்க செய்யற தப்பை எல்லாம் நான் சரி பண்ணிட்டு வந்தேன். ஆனா இப்போ என் மகளே இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு வந்திருக்காடு தெரிஞ்சா இவங்க முன்னாடி நான் எப்படிமா தலை நிமிர்ந்து நிப்பேன் சொல்லு. அதுவும் நீ பண்ணிருக்கிற தப்பு மன்னிக்க முடியாத தப்பு. ஏன் கல்பனா, ஏன் இப்படி பண்ண? நீ யாரு கூடவோ ஓடி போயிடுவேன்னு பிரியா சொன்னப்பல்லாம் ஏன் மக அந்த மாதிரியான காரியத்தை பண்ண மாட்டான்னு
பெருமையா சொல்லிட்டு இருந்த என்கிட்ட போய் சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படி தைரியம் வந்துச்சு? என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, மன்னிச்சிடுங்க. எந்திரடி. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மன்னிக்கிறதா? உன்னை நான் உயிரோடையவே விட மாட்டேன்டி. உன்னை கொல்லணும். சொல்லு, சொல்லுடி. யாரு அது? யாரு? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லு, சொல்லுடி. ஏன்? கல்பனா, கல்பனா, கதவை திறமா. மாமா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா, கதவை திறமா. கதவை திற. மா. அழாத. உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். கதவை தர. கல்பனா, கதவை திறமா. கல்பனா, கதவை திறமா. என்ன என்னமோ சத்தம் கேட்டுச்சு? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஆ, சித்ரா, நீ இங்கேயா இருக்க? கல்பனா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடம்பு எப்படி இருக்கு கல்பனா? அவளுக்கு என்னத்த, நல்லாவே இருக்கா. அங்க தேவராஜ் வந்து நீ கல்பனாவை பத்தி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, இப்ப பார்த்தா கல்பனா நல்லா இருக்கான்னு சொல்ற. உண்மையாவே கல்பனாவுக்கு என்ன ஆச்சு? என்னாச்சுன்னு அவகிட்ட கேளுங்க. கல்பனா, சித்ரா ஏன் இப்படி போறா? நீ ஏதாவது சொன்னியா? இல்ல இல்ல பாட்டி. கல்பனா, உன் உடம்பு எப்படி இருக்குமா? பரவாயில்ல பாட்டி. இங்க பாரு கல்பனா, நீ இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட ஒரே பெண் வாரிசு. நீ சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அதனால நீ உன் உடம்ப நல்லா பாத்துக்க. நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். என்ன சரியா? சரி பாட்டி. பாத்துக்கமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்பனா ஃபோன் பண்றேன்னு சொன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் ஃபோன் வரலையே. நாமளே ஃபோன் பண்ணலாமா? வேணாம், அவளே பண்ணட்டும். கல்பனா, என் கணக்கு என்னைக்குமே தப்பாகாது. நீ ஃபோன் பண்ணியே ஆகணும். பண்ணிருக்கணுமே. பண்ணணும், பண்ணுவா.
அது என் கணக்கு தப்பவே தப்பாது. ஹலோ தினேஷ், அம்மா ரிப்போர்ட் பார்த்துட்டாங்க தினேஷ். அப்படியா? என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி பண்ணி தொலைச்சேன்னு கேட்டாங்க. ஆ, அதுக்கு நீ என்ன சொன்ன? அ, இல்ல, அதுக்குள்ள பாட்டி வந்துட்டாங்க. அப்புறமா என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. தினேஷ், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் தினேஷ். கல்பனா, நீ ஏன் பயப்படுற? இந்த டைம்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பி கூல்டா. அது சரி, பட் அம்மா திரும்ப வந்து கேட்டா நான் எப்படி சமாளிக்கிறது? தினேஷ், நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல? கண்டிப்பா கல்பனா. சரி, நான் மறுபடியும் கால் பண்றேன். நீ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே? ம், ஓகே. ஓகே, பாய். உடம்ப பாத்துக்கோ. டேக் கேர். ம், பாய் தினேஷ். ஹே கல்பனா, நீ என்கிட்ட வசமா மாட்டினடி.